சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹெப்ரானுக்கு தெற்கே இஸ்ரேல் தாக்குதல், பலஸ்தீனியர்களிடம் இருந்து இந்தியர்களை மீட்ட இஸ்ரேல், எகிப்து மற்றும் பிற அரபு நாடுகள் முன்வைத்த அமைதி திட்டத்தை வரவேற்கும் சீனா, அமெரிக்கா கைவிடுமானால் சீனாவும் ரஷ்யாவும் கைப்பற்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஹமாசினரின் விசாக்களை ரத்து செய்ய அமெரிக்கா திட்டம், சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தென்கொரிய அதிபர், US8 மற்றும் காசா கூட்டாளிகளின் ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்ளும் கடிதங்கள், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் உள்ள முகாம்கள் மற்றும் நகரங்கள் மீது தொடர்ந்து நடைபெற்று வரும் இராணுவ தாக்குதலின் ஒரு பகுதியாக ஹெப்ரானுக்கு தெற்கே உள்ள ஃபவ்வார் அகதிகள் முகாமை இஸ்ரேலிய இராணுவம் தாக்கியுள்ளது. பலஸ்தீன குழுவால் வெளியிடப்பட்ட அல் ஜசீராவின் சனத் பிரிவால் சரிபார்க்கப்பட்ட வீடியோக்கள் இஸ்ரேலிய படைகள் முகாமிற்குள் நுழைந்து கண்காணிப்பு கேமராக்களை உடைப்பதை காட்டுகின்றன. இஸ்ரேலிய இராணுவம் ஜெனின் நகரத்திற்கு கூடுதல் படைகளை அனுப்பி துல்கரேபின் கிழக்கே உள்ள நூர் ஷாம்ஸ் முகாமில் பல வீடுகளை இடிக்கும் பணியை மீண்டும் தொடங்கியது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வந்த சண்டை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடந்த ஒரு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் பிணை கைதிகளை படிப்படியாக விடுவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் உள்ள அல் சாயும் என்ற கிராமத்திற்கு கட்டட வேலை இருப்பதாக கூறி 10 இந்திய தொழிலாளர்களை இஸ்ரேலில் இருந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவர்களிடமிருந்த கடவுச்சீட்டு பறிமுதல் செய்து 10 பேரையும் அடைத்து வைத்துள்ளனர். மேலும் இந்தியர்களின் கடவுச்சீட்டுகள் மூலம் இஸ்ரேலுக்குள் நுழைய முயற்சித்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த இஸ்ரேல் படையினர் வியாழக்கிழமை இரவு நடத்திய ஆபரேஷனில் 10 இந்திய கட்டட தொழிலாளர்களையும் மீட்டு இஸ்ரேலுக்கு அழைத்து வந்து பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளனர். இந்த செய்தியை உறுதி செய்துள்ள இந்திய தூதரகம் தெரிவித்திருப்பதாவது, மேற்கு கரையில் காணாமல் போன 10 இந்திய கட்டட தொழிலாளர்கள் இஸ்ரேல் அதிகாரிகள் கண்டுபிடித்து இஸ்ரேலுக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் அதிகாரிகளுடன் இந்திய தூதரகம் தொடர்பில் உள்ளது. தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா பகுதியை போருக்கு பிந்தைய மேலாண்மைக்காக எகிப்து மற்றும் அரபு தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட திட்டம் ட்ரம்ப் நிர்வாகத்தால் போதுமானதாக கருதப்பட என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் கூறுகிறார். இது எப்படி இந்த விவரங்கள் முடிவுக்கு வரப்போகிறது, தரையில் என்ன இருக்க போகிறது என்பது பற்றியது என்று புரூஸ் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். ஹமாஸ் காசாவில் இருக்க முடியாது என்று அமெரிக்க நிலைப்பாட்டை சேர்த்துக் கொண்டார். இது ஒரு சாத்தியமற்ற சூழ்நிலை. காசா வாழ்க்கையையும் பிராந்தியத்தை சுற்றியுள்ள மக்களின் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தி அளிப்பது அரக்கர்களே என்று புரூஸ் கூறுகிறார். பலஸ்தீன குழுவின் உறுப்பினர்களை வியாழக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ பயன்படுத்திய அதே சொற்களால் விவரித்தார். இந்த இயக்கத்தில் இப்போது உள்ள அணுகுமுறை என்னவென்றால், அது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஜனாதிபதி ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறார். நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீன பிரதேசத்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா கைப்பற்றி அதன் மக்களை அகற்றி அதை மறு வளர்ச்சி செய்யும் காசாவிற்கான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் நிராகரித்துள்ளார். காசா பலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது என்றும் அதன் நிலையை கட்டாயமாக மாற்றுவது புதிய கொந்தளிப்பை தூண்டும் என்றும் வாங் கூறினார். எகிப்து மற்றும் பிற அரபு நாடுகள் முன்வைத்த அமைதி திட்டத்தை சீனா ஆதரிக்கிறது. மேலும் பலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலுக்கான இரு நாடுகள் தீர்வுக்கு பெய்ஜிங்கின் ஆதரவை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் பலஸ்தீன மோதல்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. ஏனென்றால் இரு நாடுகளின் தீர்வு பாதியிலேயே அடையப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அரசு நீண்ட காலமாக ஒரு யதார்த்தமாக இருந்து வருகிறது. ஆனால் பலஸ்தீன அரசு இன்னும் எட்ட முடியாத அளவுக்கு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
ட்ரம்ப் நிர்வாகம் US8க்கு வழங்கிய நிதியை குறைத்ததால் உதவி குழுக்களுக்கான நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் ஒப்பந்த கொடுப்பனவுகள் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட அவர்களுக்கு நிதி இல்லாமல் போய்விட்டது. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக மில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்ட பிறகும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிதி எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று உதவி அமைப்புகளின் பெயர் குறிப்பிடப்படாத 2 மூத்த அதிகாரிகள் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்தனர். கால வரையறையின்றி உதவி நடவடிக்கைகளை தொடர முடியாது என்று அவர்கள் கூறினர். அது போர் நிறுத்தத்தை சீர்குலைக்கக்கூடும். அதன் கீழ் இஸ்ரேல் பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பதற்கும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பதற்கும் ஈடாக ஹமாஸ் காசாவில் உள்ள கைதிகளை விடுவிக்க வேண்டும். ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு 2025ஆம் ஆண்டில் காசாவில் உள்ள கூட்டாளர் அமைப்புகளுக்கு விநியோகிக்க US8 தோராயமாக 446 மில்லியன் டாலர் நிதியை வைத்திருந்ததாக US8 அதிகாரிகள் தெரிவித்தனர். US8 மற்றும் காசா கூட்டாளிகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்ளும் ஒப்பந்த பிரிவு கடிதங்கள் காசா மனிதாபிமான நிவாரணத்தை வழங்கும் முக்கிய நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டன. பலஸ்தீன குழுவான ஹமாஸின் ஆதரவாளர்களாக கருதப்படும் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மனித உரிமை ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த முன்னேற்றங்கள் அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்பட்ட பேச்சு சுதந்திரம் மற்றும் தனியுரிமை உரிமைகள் ஆபத்தான முறையில் அதிகரிக்கப்படுவதை குறிக்கிறது என்று அமெரிக்க அரபு பாகுபாடு எதிர்ப்பு குழு கூறியது. தனிநபர் உரிமை மற்றும் வெளிப்பாட்டு அறக்கட்டளை மற்றும் பாலஸ்தீன ஆதரவு குழுக்கள் போன்ற சுதந்திரமான பேச்சு வக்கீல்கள் நுணுக்கங்கள் நிறைந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தொடர்பான மதிப்பீடுகளுக்கு AI நம்பியிருக்க கூடாது என குறிப்பிட்டுள்ளார்கள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது கோடீஸ்வர உதவியாளர் எலான் மஸ்க் ஆகியோர் இணைந்து செலவு குறைப்பு முயற்சியை முன்னெடுப்பதால் உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் அமெரிக்க மற்றும் உள்ளூர் ஊழியர்கள் சிலரை குறைப்பது குறித்து ஆராயுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இந்த நிலையில் விசுவாசமற்றவர் என்று கருதுகிற அனைவரும் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றே தேர்தல் பரப்புரையின் போதும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தெரிய வருகையில் உலக அளவில் அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ட்ரம்ப் நிர்வாகம் கைவிடும் என்றால் அந்த வெற்றிடத்தை சீனாவும் ரஷ்யாவும் கைப்பற்றும் என்றே நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கின்றனர். ஆனால் அமெரிக்க அரசாங்கம் மிக பெரியது என்றும் அமெரிக்க வரி செலுத்துவோர் அளிக்கும் உதவி வீணான மற்றும் மோசடியான முறையில் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்பும் மஸ்கும் விமர்சிக்கின்றனர். இந்த நிலையில் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய பகுதிகளில் காணப்படும் சில நகரங்களில் உள்ள தூதரகங்களை மூடவே அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டுகள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டதாக அந்நாட்டு செய்தி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தென்கொரியாவில் எதிர்க்கட்சியினர் வடகொரியாவுடன் இணைந்து நாடாளுமன்றத்தை முடக்க சதித்திட்டம் தீட்டுவதாக கூறி அதிபர் யூன் சுக் யோல் டிசம்பர் மாதத்தில் இராணுவ அவசர நிலையை அறிவித்தார். இராணுவ அவசர நிலைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் சில மணி நேரங்களில் உத்தரவு கைவிடப்பட்டது. மேலும் இதனிடையே இராணுவ அவசர நிலை உத்தரவு என்பது கிளர்ச்சிக்கு சமமானது என்று யூன் சுக் மீது பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தென்கொரிய வரலாற்றிலேயே அதிபர் பதவியில் இருக்கும் ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை. இந்த குற்றத்தில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்றெல்லாம் கூறினர். அவரின் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்வதுடன் அடுத்த 2 மாதங்களுக்குள் தேர்தலும் நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.